ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சாயந்தரம் நான் பூ பறிக்காமல் விட்டுட்டேன். சாயந்தரமே பூ பறித்தா தான் நமக்கு மொட்டாக கிடைக்கும், இல்லைன்னா மறுநாள் காலையில் அந்த பூ விரிஞ்சிடும். இப்போ ஒரு டைம் பூ பூக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு 10 நாள் வரைக்கும் பூ கிடைக்கும். இப்போ நான் 5 நாள் பூத்த பூக்களை உங்களுக்கு காட்டுறதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு டைம் பூ பூக்க ஆரம்பிச்சுன்னா எவ்வளோ பூ கிடைக்குங்கிறதுக்காக. இது இப்போ பறித்த பூ, இது முத நாள் கட்டினது, அதுக்கு முந்தின நாள் கட்டினது, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சேர்த்து வச்சுருக்கிறேன். இதை கெட்ட டைம் இல்லை. இப்போ இந்த மொட்டா இருக்கிறதையும் விரிஞ்சது தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்படின்னா தான் கெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொட்டா இருக்கிறத கெட்டுறது ஈஸி, விரிஞ்ச பூனால் கொஞ்சம் கஷ்டம், டைம் ஆகும். இப்போ இந்த பூவை கட்டிட்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஒரு வாரம் சேர்த்து வச்சு இந்த பூவெல்லாம் காட்டுறேன். பாருங்கள், மொட்டா இருக்குது எவ்வளோ இருக்குது. இப்படி மொட்டோடு கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது ஒரு 4-5 நாள் வரைக்கும் நமக்கு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது ஒரு 5 நாளோட ஹார்வெஸ்ட். இதை அப்படியே நம்ம தள்ள வச்சுக்கிட வேண்டியதான். அந்த விரிஞ்ச பூ எனக்கு கெட்ட வராது, ஏன்னா நான் கோர்த்து வச்சுக்குவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.